ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யாருக்கு ஒப்புவிக்க வேண்டும்? வேத வசனம் என்ன சொல்கிறது? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு அதிகாரம் 12 வசனம் 36. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏசப்பா சொல்றாங்க. நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாயிருக்கிறது? சிலரது வார்த்தைகள் பட்டய கருக்கு போல் அநேக இருதயங்களை கிழிக்கக்கூடியதாயிருக்கிறது. நாம் பேசுகிற வார்த்தைகளை நாம் யோசித்து பார்ப்போமா? மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான் என்று வேத வசனம் சொல்கிறது. அநேக தருணங்களில் நாம் முட்டாள் என்று சர்வ சாதாரணமாய் சொல்லிவிடுகிறோம். ஆனால் எச்சரிக்கையாய் இருப்போம். கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டிப்பு ஒன்றுமே இல்லை. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஏசப்பா சொல்றாங்க. ஆதலால நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் சிந்தனைகளும் கர்த்தருக்கு முன்பதாய் எப்போதும் பரிசுத்தமாய் இருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.